தலைப்பு அபசகுணம். ஒரு நாள் அரண்மனையில கிருஷ்ணதேவராயர் ஓய்வெடுத்துட்டு இருந்தாரு. காலையில விடிந்ததும் எழுந்த அவருக்கு எதிரில் ஒரு சேவகன் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் ஏதோ தோணுச்சு அரசருக்கு. இருந்தாலும் ஒன்னும் சொல்லாம தன்னோட வேலையை தொடர்ந்து பார்த்தார். அன்னைக்கு நடக்க இருந்த செயல்கள் எல்லாம் தள்ளி போச்சு. இதுக்கு காரணம் நம்ம அந்த சேவகனோட முகத்துல முழிச்சதுனால ஏற்பட்ட அபசகுணம் தான் அப்படின்னு நினைச்சாரு. யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்த அரசரோட கால் பக்கத்துல இருந்த நாற்காலியில மோதி ரத்தம் வந்துருச்சு. உடனே கோபமான அரசர் அந்த சேவகனை தூக்கிலிடுங்க அப்படின்னு கோபமா சொன்னாரு. பக்கத்துல இருந்த சேவகர்கள் அவனை இழுத்து போக முன் வந்தாங்க. இத பார்த்த தெனாலிராமன் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய் அப்படின்னு தெனாலிராமனை பார்த்து அரசர் கேட்டார். அதுக்கு தெனாலிராமன், இல்ல, அவன் முகத்துல விழித்த உங்களுக்கு சிறு கால்வலிதான் வந்துச்சு. இப்போ அவன் உங்க முகத்துல விழித்ததால அவனுக்கு உயிரே போக போகுதுன்னு சொன்னார். இப்ப சொல்லுங்க அரசே, யார் அபசகுணம்னு? கோபத்துல முட்டாள்தனமா நடந்துகிட்டதை உணர்ந்த அரசர் தன்னை திருத்திய தெனாலிராமனுக்கு நன்றியும் அந்த சேவகனுக்கு பரிசும் கொடுத்து அனுப்பினார். இன்றைய கற்றல்ல இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம், தமிழ்நாட்டின் மாநில கனி பலாப்பழம்.